வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 102. சித்து தன் கையில் இருந்த ஒரு ஃபைலை கொடுத்தவன், இதில் இருக்கிற ப்ராடக்டை எல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டுக்கு பெஸ்ட்டாக எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணுமோ உங்களுக்கு எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க என்று சொல்லவும், அதை பார்த்த தியா, இவ்வளவையும் நானே பண்ணணுமா என்று கேட்க, ஆமாம் நீங்கள் தான் என்றான் சித்து. தியா மலைப்புடன் பார்க்க, உங்களுக்கு ஹெல்ப்க்கு வேணா சரவணன் வருவார் என்று சொல்லி சரவணனை பார்த்தவன், என்ன சரவணா என்று கேட்கவும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பண்ணிடலாம் என்றான். சரி, நீங்கள் பாருங்கள், நான் யூனிட்டுக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சித்து சென்று விடவும், அவனை பார்த்து முறைத்து கொண்டு நின்ற தியா, ஆமாம் சரவணன்னா இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று கேட்கவும், தெரியும் சிஸ்டர், நம்ம தீரன் சாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இப்போ தான் யூகேலேருந்து வந்திருக்காரு, நல்ல டேலண்ட் என்றான். அதில் தான் ரொம்ப ஓவராக ஆடுறானோ என்று தியா சித்துவை திட்டிக் கொண்டிருக்க, அப்பொழுது சட்டென்று சித்து மீண்டும் கேபினிற்குள் வர தியா பேசியதை கேட்டுவிட்டான். ஐயையோ, கேட்டுட்டானோ என்று தியா யோசிக்கவும், உள்ளே வந்த சித்து தியாவை பார்க்காமல் நேராக உள்ளே வந்தவன் டேபிளில் இருந்த அவனது போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டான். அவன் வெளியே சென்றதும் சரவணனை பார்த்த தியா, அண்ணா நான் பேசினதை கேட்டுட்டு இருப்பானோ என்று கேட்கவும், தெரியலையே சிஸ்டர் என்று சொல்லவும், சரி வாங்க நம்ம போய் வேலையை பார்க்கலாம் என்று சரவணனை அழைத்து கொண்டு சென்ற தியா அவன் கொடுத்த வேலையை மும்முரமாக முடித்தாள். வேலையை முடித்த தியா அசதியாக உட்கார்ந்திருக்க, அப்பொழுது எம்டி அறைக்குள் வந்த சித்து சரவணனை பார்த்தவன், என்னாச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா என்று கேட்கவும், சரவணன் தியாவை பார்க்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று சொல்லி ஃபைலை சித்தார்த் முன் வைத்தாள் தியா. அந்த ஃபைலை எடுத்த அவனோ அதை திருப்பி கூட பார்க்காமல் அலட்சியமாக ஓரமாக வைத்து விட்டான். என்ன, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கோம், பாட்டுக்கும் அப்படியே தூக்கி போட்டான் என்று தியா யோசித்து கொண்டிருக்க, சித்து அதை விட்டுவிட்டு வேறு டாப்பிக்கை பேச ஆரம்பித்து விட்டான். சரவணா, நாளைக்கு ஒர்க்கர்ஸ் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுங்க, எல்லா ஸ்டாஃப்ஸும் கம்பல்சரி வந்துடணும்னு சொல்லிடுங்க என்று சொல்லவும், ஓகே சார் என்று சரவணன் சொல்ல, ஓகே நானும் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு தனது கார் கீயை எடுத்துக்கொண்டு சித்து கிளம்பினான். தியா அவனையே பார்த்து கொண்டிருக்க, திரும்பி அவளை பார்த்தவன், நாளைக்கு நீங்கள் தான் ஒர்க்கர்ஸ்க்கு கம்பெனியை பற்றியும் நாம் ஒர்க்கர்ஸ்க்கு பண்ண போகிற நல்ல விஷயத்தை பற்றியும் ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க, ப்ரிப்பேர் வெல் என்று சொல்லிவிட்டு அவளது பதிலை எதிர்பார்க்காமல் சித்து அங்கிருந்து சென்று விட, தியா அவனை பார்த்து முறைத்து கொண்டே நின்று கொண்டிருந்தாள். தியாவிடம் வந்த சரவணன், வாங்க சிஸ்டர் போலாம் என்று சொல்லவும், சரி என்றவள் சரவணனுடன் வீட்டிற்கு கிளம்பினாள். வீட்டிற்கு சென்ற தியா தீரனுக்காக காத்து கொண்டிருந்தாள். தீரன் இரவு வெகு நேரம் கழித்துதான் வந்தான். தனக்காக காத்து கொண்டிருக்கும் தியாவை பார்த்தவன், ஓய் பூனைக்குட்டி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது என்று உற்சாகமாக கேட்கவும், அவனை பார்த்து முறைத்தவள் தன் இதழை சுழித்துவிட்டு கடகடவென தனது அறைக்கு செல்லவும், அவளை பார்த்து கொண்டே நின்ற தீரன், ரொம்ப கஷ்டம் என்று சொல்லிவிட்டு அவனும் அவள் பின்னாலேயே சென்றான். கோபமாக நின்று கொண்டிருந்த தியாவை பார்த்தவன் அவள் பின்னால் சென்று அணைத்து கொள்ளவும், அவனது கையை எடுத்து விட்டவள், என்கிட்ட பேசாத தீரா என்று சொல்லவும், ஏண்டி நான் என்ன பண்ணேன் என்றான் தீரன். நல்லா என்ன அவன்கிட்ட மாட்டி விட்டுட்டு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்குறியா என்று தியா கேட்கவும், ஏய் பூனைக்குட்டி என்னாச்சு என்று கேட்டான் தீரன். என்ன ஆச்சா, அவள்லாம் எப்படிதான் அவனுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சா என்று தியா கேட்கவும், தீரன் சிரித்து கொண்டே அவள் பின்னால் வந்து அணைத்து கொண்டவன், ஏன் என்ன பண்ணான் என்றான் தீரன். அவன் சரியான சைக்கோன்னு நினைக்கிறேன் என்று தியா சொல்லவும், ஆமாம் கொஞ்சம் அப்படித்தான் என்று தீரன் சொல்லவும், திரும்பி அவனை பார்த்தவள், அப்ப நீ என்னை பழி வாங்கிறதுக்காக வேணும்னே அவன்கிட்ட கோத்து விட்டுட்டியா என்று தியா கேட்கவும், டே புனக்குட்டி வாங்க என்று சொல்லி அவளை தூக்கி கொண்டு பால்கனிக்கு சென்றான். அங்கு இறக்கிவிட்டவன், இங்கே பாரு புனக்குட்டி நிலாவ என்று சொல்லவும், அழகாக ஒளிந்து கொண்டிருந்த முழு நிலவை பார்த்த தியாவின் மனம் சற்று அமைதி அடைந்தவாறு, ரொம்ப அழகா இருக்குல்ல என்றாள். இல்லை என்று தீரன் சொல்லவும், திரும்பி அவனை கேள்வியாக பார்க்க அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்ட தீரன், என் பூனைக்குட்டியை விடலாம் ஒன்றும் அவ்வளோ அழகில்லை என்றதும் அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் தியா. பால்மழை பொழியும் முழு நிலவின் ஒளியில் பனி சிந்தும் இரவில் இருவரும் நிலவை பார்த்து ரசித்து கொண்டு நின்றனர். அந்த குளிரில் தியாவின் உடல் நடுங்கவும் அவளை அணைத்து கொண்டவன் அவளது கைகளை இறுக்கமாக கோர்த்தபடி, குளிர்தா புனக்குட்டி என்று கேட்கவும், என்று தலையாட்டினாள். தீரன் அவளது கழுத்து வளைவில் முத்தமிட,
தீரா என்ன பண்ற என்று தியா கேட்கவும், இன்னும் ஒன்றும் பண்ணலடி என்றவன் அவளது காது மடலில் முத்தமிட மெல்ல திரும்பினாள் தியா. தீரனின் கண்களை பார்த்தவள் தன் கோபங்களை எல்லாம் மறந்து அவன் இதழோடு தன் இதழ் பதிக்க தீரன் அவளது இடையை இறுக்கமாக கட்டிக்கொண்டவன் அவனும் அவளது இதழ் தேனை சுவைத்தான். சிறிது நேர முத்தத்திற்கு பிறகு தீரனிடமிருந்து விலகியவள் அவனை அடிக்க ஆரம்பித்து விட்டாள். அவள் கையை பிடித்து கொண்டவன், ஏண்டி அடிக்கிற என்று கேட்கவும், ஃப்ராட் எதேதோ பண்ணி என் மூடு சேஞ்ச் பண்ணிட்டல என்று சொல்லவும் தீரன் சிரித்து கொண்டே அவளை அழைத்து வந்து தன் மடியில் அமர்த்தி கொண்டவன், அடங்க மாட்டேங்கிறாளே, சரி சொல்லு, என்னதான் நடந்துச்சு என்று கேட்டான். நாளைக்கு ஒர்க்கர்ஸ் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கு நான் ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான் உன் ஃப்ரெண்டு என்று சொல்லவும், ஓ இப்போ இதான் பிரச்சனையா என்று தீரன் கேட்கவும், பின்ன இல்லையா என்றாள் தியா. சரி விடு, நான் உனக்கு சொல்லித்தரேன் என்று தீரன் சொல்லவும், ஐயையோ நீ சொல்லித்தர போறியா என்று தியா கேட்கவும், ஏண்டி நான் சொல்லி கொடுத்தா என்ன என்றான் தீரன். இல்லை என்று இழுத்த தியா அவனது சட்டையை பிடித்து தனது அருகே இழுத்தவள், ஸ்பீச் மட்டும் இருக்காதே, அதோட வேற ஏதாவது சொல்லித்தருவ என்று தியா சொல்லவும், உனக்கு வர வர வாய் அதிகமாயிருச்சு, அதை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டா சரியாயிடும் என்று தீரன் சொல்லவும், கடிச்சுக்கோ என்றாள் தியா. தியாவை பார்த்து சிரித்த தீரன் அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு, பூனைக்குட்டி ஏண்டி இப்படி படுத்துற என்று கேட்கவும், ஆமாம் அப்படித்தான் படுத்துவேன் என்றாள் தியா. சற்று நேரம் இருவரும் பேசிக்கொண்டிருந்த பின் தீரன் தியாவிற்கு அடுத்த நாளுக்கான ஸ்பீச்சை தயார் செய்து கொண்டு வந்தான். ஆனால் அதற்குள் தியா உறங்கிவிட அவளை எழுப்பி உட்கார வைத்த தீரன், பூனைக்குட்டி உனக்காக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்தா என்ன நல்லா தூங்கிட்டு இருக்க என்று கேட்கவும், தீரா தூக்கம் வருது என்று அவன் மேல் சாய்ந்து கொண்டாள். இப்போ நீ சிஓ, அதனால் இந்த தூக்கம் நேரம் காலம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது மேடம் என்று சொல்லவும் திரும்பி அவன் முகத்தை பார்த்து தன் பற்களை கடித்தவள், அடே அர்த்த ராத்திரியில் தூங்க விடாம என்னடா கிளாஸ் எடுக்கிற என்று சொல்ல அவளது இடையை பிடித்து தன்புறம் இழுத்தவன், ஒன்ன என்று அவளது இதழை அழுத்தமாக முத்தமிட தீரனை தள்ளிவிட்ட தியா போடா என்று கோபத்துடன் படுத்து கொண்டாள். இப்ப நீ எந்திரிக்கல என்று தீரன் மிரட்டவும், முடியாது போடா என்றாள் தியா. என்ன முடியாதா, இருடி இப்போ உனக்கு இருக்கு என்றவன் அவள் கன்னத்தை பிடித்து கடித்து விடவும் வலியில் துடித்து எழுந்தவள், ஏண்டா இப்படி என்ன படுத்துற, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா என்று கத்தினாள். நீ என்ன கத்தினாலும் வேலைக்கு ஆகாது, ஒழுங்கா கொடுத்திருக்க ஸ்பீச்சை ரெடி பண்ணு என்று தீரன் சொல்லவும் அதை வாங்கி பார்த்தவளுக்கு கண்கள் சொருகியது. தன் கன்னத்தில் கை வைத்து கொண்டே தியா தீரனை பாவமாக பார்க்க அவனோ, பார்த்தது போதும், ப்ரிப்பேர் பண்ணு என்றான். தீரன் பக்கத்திலேயே இருக்கவும் வேறு வழி இல்லாமல் அதனை படித்து மறுநாளிற்காக தயார் செய்து கொண்டிருந்தாள் தியா. விடிய விடிய படித்தவள் அப்படியே உறங்கிவிட்டாள். மறுநாள் காலை எழுந்த தீரன் தியாவை பார்க்க அவளோ குப்புறப்படுத்து நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். ஏய் பூனைக்குட்டி, லேட் ஆகுது எந்திரி என்று அவளை எழுப்ப அவளோ எழுந்திருப்பேனா என்பது போல் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். சற்று நேரம் யோசித்த தீரன், இப்போதைக்கு இவளை எழுப்புறது ஆகாத காரியம் என்று நினைத்தவன் அவளை தன் கைகளில் தூக்கி கொண்டு நேராக பாத்ரூமிற்குள் சென்று நிற்க வைத்து ஷவரை திறந்து விட்டான். அவ்வளவுதான். சில்லென்று தண்ணீர் அவள் மேல் விழவும் அதறி பதறி தியா விழிக்க அவளை பார்த்த தீரன் சிரித்து கொண்டிருந்தான். கோபமடைந்த தியா, தீரா என்று அவனது சட்டையை பிடித்து அடிக்க தீரன் அவளது கையை பிடித்து இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான். தியா அவனது விழிகளை பார்க்க தீரன் நீரில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்த அவளது தேகத்தை தன் உதடுகளால் சூடேற்றி கொண்டிருந்தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.